ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதா சஹாம். இன்றைக்கி வீடியோவில் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவில் நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம சத்து மாவு சேர்த்துக்கலாம். நான் இதே போல் ஒரு கப் அளவுக்கு நான் சத்து மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நான் 2 ஏலக்காய் நம்ம தட்டி சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம ஏலக்காய் தூள் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் வெல்லம் சேர்த்துக்க போகிறேங்க. நான் இதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் துருவி சேர்த்துருக்கேன். நம்ம சத்து மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும், அதுக்காக நம்ம 1/4 கப் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைச்சிக்கலாங்க. நான் சுடுதண்ணி தான் சேர்த்துக்கிறேன். சுடுதண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னு இதே போல் பக்கம் வந்ததும் நம்ம கையால் நல்லா பிசைச்சிக்கலாங்க. நமக்கு சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல, அதே போல் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைச்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். நம்ம இதேமாதிரி உருண்டையை உருட்டிட்டு இதே போல் நம்ம பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிச்சோன்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே போல் நம்ம எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். அதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூட் பண்ணிட்டேன். இப்போது மேலே துணி போட்டு இட்லி தட்டியும் வச்சாச்சுங்க. இப்போது இட்லி தட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டையெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வச்ச பிறகு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு கொழுக்கட்டையெல்லாம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான நமக்கு சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.